அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சான்றிதழுக்கான ஆய்வுப் பணிகளை முடிக்க ஏதுவாக 7 மணி வரை அவகாசம் நீட்டிக்க வேண்டும் என ரேசிங் நிறுவனம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் சான்று பெற இரவு 8 மணி வரை அவகாசம் கோரி தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கான FIA சான்று கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதை அடுத்து கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழக அரசு சார்பிலும் ரேசிங் நிறுவனம் சார்பிலும் ஒரு அவசர மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மதியம் 12 மணிக்கு அதற்கான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக பயிற்சி போட்டி துவங்குவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. FIA ஆய்வு நடத்துவதிலும் தாமதம் ஏற்படுகிறது. அதனால் கூடுதலாக 4 மணி நேரம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என ரேசிங் நிறுவனம் சார்பிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டிருந்தது. தற்போது இது குறித்து அந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அரசு தரப்பில் FIA சான்றிதழ் பெறாமல் இந்த கார் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு 9 மணி வரைக்கும் கூடுதலாக அந்த சான்று பெறுவதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் பந்தயத்தை காண வந்துள்ளதால் 8 மணிக்குள் சான்று பெற வேண்டும், அதனுடைய நகலை மனுதாரருக்கு அரசு தரப்பு வழங்க வேண்டும் என்கின்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 8:45 மணிக்கு இன்றைய பந்தயம் நிறைவு பெறும் நேரம் என மனுதாரர் தரப்பில் இந்த எதிர்வாதம் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த FIA தர சான்று என்பது ஒரு கார் பந்தயம் நடைபெறுவது என்றால் மிக முக்கியமான ஒரு சான்றாக கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மோட்டார் வாகன பந்தயம், கார் வாகன பந்தயம் போன்ற அந்த பந்தயங்களுக்கெல்லாம் அதனுடைய தரம், ரேஸ் நடக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, அங்கு ரேஸ் பயன்படுத்தக்கூடிய காரில் ஓட்டுநருக்கான பாதுகாப்பு அம்சம் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆய்வுகள் செய்யப்படும். அந்த ஆய்விற்கு பிறகாக அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழ் பெறப்பட்டதன் பிறகாக தான் பந்தயம் தொடங்கும். இதுதான் சர்வதேச அமைப்பில் இருக்கக்கூடிய விதி. அதன்படி உயர்நீதிமன்றம் இன்று மதியம் 12 மணிக்குள் அந்த சான்றிதழை பெற்று போட்டியை தொடங்கலாம் என்கின்ற அறிவுறுத்தலை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ரேசிங் நிறுவனம் ஆகியோர்களுக்கு தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக இந்த ஆய்வு செய்வது என்ன, FIA அந்த ஆய்வு என்பது தொடர் காலதாமதம் ஆகியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் 4 மணி நேரம் கூடுதல் அவகாசம் கேட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுதும் அந்த FIA ஆய்வு தொடங்குவதில் அந்த ஆய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் கூடுதலாக இரவு 9 மணி வரைக்கும் தங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் 8 மணிக்குள் அந்த நகலை பெற வேண்டும், அதற்குள்ளான ஆய்வுகள் நடத்தி சான்றிதழை பெற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். சான்றிதழ் பெறாவிட்டால் போட்டி நடைபெறுவதை தள்ளி வைக்கலாம் எனவும் நீதிபதிகள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீதிபதிகள் தெரிவிக்கும் பொழுது சான்று பெற 8 மணி வரை கால அவகாசம் கொடுப்பதாகவும் அதற்குள் சான்று பெற வேண்டும் எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகாக 8 மணிக்குள் சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சான்றை பெறுவதற்கான நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என மீண்டும் அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. 9 மணி வரை அவகாசம் வழங்க அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிபதிகள் கூறும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் பந்தயத்தை காண வந்திருக்கிறார்கள், 8 மணிக்குள் சான்று பெற வேண்டும், அதன் நகலை மனுதாரர் தரப்புக்கு வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. 8:45 மணிக்கு இன்றைய பந்தயம் நிறைவு பெறும் நேரம் என்பதால் மனுதாரர் தரப்பில் எதிர்வாதமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக கார் பந்தய போட்டியை தொடங்குவதற்கு முன்பாக பெறப்பட வேண்டிய அந்த FIA சான்று தற்போது வரை பெறப்படவில்லை. அதற்காக கூடுதலாக கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பிலும் இந்த ரேசிங் நிறுவனம் சார்பிலும் கேட்கப்பட்டிருக்கிறது.